சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். தாவேகா எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசியதாக பதியப்பட்ட வழக்கில் முன்ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக் குமார் மனு தாக்கல் செய்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த மனுவானது இன்னும் கொஞ்ச நேரத்தில் விசாரணைக்கு வரப்போது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்ம செய்தியாளர் சுரேஷ் இணைகிறாரு. வணக்கம் சுரேஷ், இந்த என்ன காரணம் சொல்லி முன்ஜாமீன் கேட்டிருக்காங்க? இது தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது ஊத்தங்கர தொகுதி தாவேகா எம்எல்ஏ இளையராஜா சென்னை காவல் ஆணையர்கிட்ட போன ஒரு புகார் அளித்திருந்தாரு. அந்த புகார்ல என்ன சொல்றாருன்னா, ஜூன் 26ஆம் தேதி தன்னை தொடர்பு கொண்ட சிலர் சட்டப்பேரவையில சபாநாயகருக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வர இருப்பதாகவும், அந்த தீர்மானத்தினுடைய வாக்கெடுப்பின் போது தங்கள் சொல்லும்படி நடந்து கொண்டால் சன்மானமாக 35 கோடி ரூபாய் தருவதாக தன்னிடம் பேரம் பேசியதாக சொல்லியிருந்தாரு. இந்த புகாரின் அடிப்படையில திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு ஏற்கனவே யூடியூபர் திருநாவுக்கரசு உள்ளிட்ட ஒரு 8 பேரை இதுவரைக்கும் கைது செய்திருக்காங்க. இந்த நிலையில இந்த வழக்குல முன்ஜாமீன் வழங்கணும்ன்ற கோரிக்கையோட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக் குமார் உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. அந்த மனுவில் என்ன சொல்றாருன்னா, தாவேகா எம்எல்ஏவை தொடர்பு கொண்டு நாம் பேசியதாவோ, பேரம் பேசினதாவோ, மிரட்டல் விடுத்ததாவோ முதல் தகவல் அறிக்கையில எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை. அது மட்டும் இல்லாம முன்னாள் அமைச்சருடைய சகோதரங்க ஒரே காரணத்துக்காக அரசியல் உள்நோக்கத்தோட எனக்கு எதிராக இந்த ஒரு பொய் வழக்கு பதியப்பட்டிருக்குது. இந்த புகாரில் கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த குற்றத்துக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நீதிமன்றம் விதிக்கக்கூடிய நிபந்தனைகளை ஏற்றுக்க தயாரா இருக்கிறதுனால எனக்கு முன்ஜாமீன் வழங்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை அந்த மனுவில் முன் வச்சிருக்காரு. இந்த மனு நீதிபதி சி குமரப்பன் முன்னாடி இன்னும் சிறிது நேரத்தில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி சுரேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் பேசியதாக பதியப்பட்ட வழக்கில் முன்ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக் குமார் மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய செய்தியைத்தான் தற்போது முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வழக்குக்கும் இந்த புகாருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, அதே போல நீதிமன்றம் சொல்லக்கூடிய எல்லா நிபந்தனைகளையும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டு அவர் முன்ஜாமீன் கோரியிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.